திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கலாநிதி மாறன் வழங்கும் நமது லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம், அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்க போகுது. மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதாவது நேரு இண்டோர் ஸ்டேடியமே களை கட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து பயங்கர டிராஃபிக்குங்க. என்ன பண்ண போறாங்க, எப்படி வந்து விழா வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட காத்திருக்கிறாங்க. காரணம் என்ன, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப்பு அப்படின்னு பார்த்தா, அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 50வது ஆண்டு நிறைவு. அந்த 50வது ஆண்டு நிறைவு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. ஸோ அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ். ஸோ அதிக எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேச போறாரு, எப்படி பேச போறாரு, என்ன கதையை சொல்ல போறாரு, அதுதான் எல்லாரும் ஆவலோட காத்திருக்காங்க. அதாவது ஒரு ட்ரெய்லர் ஒன்று ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். அதில் பார்க்கும்போது இல்லை, லோகேஷ் கனகராஜ் காமிக்கிறாங்க, மோனிகா அந்த சாங் வந்து சாங்கோட ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க, சாண்டி மாஸ்டர் காமிக்கிறாங்க, அப்படி ஷோபின் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் இப்படி காமிச்சிட்டு இருக்கிறாங்க வரிசையா. அப்படி காமிச்சிட்டே இருக்கும்போது இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஷாட் அப்படி ரஜினி சார் வந்து அப்படி தோலை தட்டிட்டு அந்த 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 பெட்டி ஒன்று அந்த கார்கோல அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஷாட் பார்க்கும்போது இல்லை, இப்போ எவ்வளோ பேர் இருந்தாலும் தலைவர் வரும்போது ஒரு மாஸ் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அது அப்படியே மைண்டில் ஏறுது. இந்த படம் வந்து கூலி வந்து மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங். அதாவது இந்த பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு படத்துடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, ஹாலிவுட்டில் ஒரு விழாவில் சொல்கிறாங்க, த ஃபேட் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் டிசைடட் பை இட்ஸ் ப்ரீவியஸ் ஒர்க். ஸோ ஒரு படத்துடைய இயக்குனர், ஒரு படத்துடைய நடிகர்கள், இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அந்த மாதிரி பார்த்தா, சமீபத்தில் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து, அதாவது சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நடிகர்களுக்குமே ப்ரீவியஸ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ நாகார்ஜுனா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா குபேரா ஹிட்டு, இந்த பக்கம் ஷோபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மலையாள படத்தில் ஏகப்பட்ட ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம உபேந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கர்நாடகாவில் பெரிய ஸ்டார். அதுக்கப்புறம் ஆமீர் கான் எடுத்துகிட்டு சித்தாரே ஜமீன் பர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை, ஒரு படம் ஸ்டார் காஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து 1000 கோடி வந்து தமிழ் சினிமாவில் முதல் முறையாக டச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. எஸ், அது நடக்க தான் போகுது. ஏன்னா ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 534 கோடி அப்படிங்கிறது ஒரு கணக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது ஓவர்சீஸு, இந்தியா எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து வருது. அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூ, இப்போ இருக்கிற அந்த கிரேஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து 1000 கோடியை எட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய பிரம்மாண்டம் தான். இந்த படத்தில் உள்ள ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் டான்ஸு, பாட்டு சாண்டி கம்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் பாட்டு வந்து நம்ம அனிருத்தோட மியூசிக்கு, ஸோ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனு. அதாவது இதில் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா எல்லாருக்கும், உலகநாயகன் கமலஹாசனுடைய தீவிர ஃபேன் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து அதை எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறாரு, நான் அவரோட பெரிய ஃபேனு, ஒரு ஃபேன் பாயாக நான் அந்த படத்தை பண்ணுறேன் விக்ரம் அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தார். அது மாதிரி உள்ள ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கும்போது, அதாவது ஒரு கமல் ஃபேன் சூப்பர் ஸ்டாரை வச்சு எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி அவர் ரசித்து எடுத்தார். அதாவது நீங்கள் எந்த நடிகருடைய ஃபேனாக வேணா இருக்கலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார்னு கிட்ட அப்படி நெருங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அவர் ஃபேனாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கரிஸ்மா அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இதில் நம்ம சூப்பர் ஸ்டாரை எப்படி காமிச்சிருக்கிறாரு, என்ன டிஃப்ரென்ஸு, இது வரைக்கும் நம்ம பார்த்த சூப்பர் ஸ்டார் படங்கள்லேயே இந்த படம் எப்படி வித்தியாசப்பட போகுது, இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இது வந்து கூட்டுது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ஆடியோ லான்ச்சில் யார் யார் கலந்துக்க போகிறா, அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ இந்த விழாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான விழா அப்படிங்கிறதுனால இந்த படத்துடைய குழுவினர்கள் மட்டும் இல்லாமல் சில பெரிய டைரக்டர்ஸோ இல்லை பெரிய நடிகர்களோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமாக வந்து சொல்லணும்னா, உலகநாயகன் கமலஹாசன் இந்த விழாவுக்கு வருவாரா, அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரா, அதுவும் அவரோடு எதிர்பார்க்கப்படுகிறது.
ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விழாவில் சூப்பர் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ட்ராவல் ஆகி இன்ன வரைக்கும் வந்து 2 பேரும் இனிய நண்பர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு போட்டி இருந்தது அவங்கள்ட்ட. அதாவது கமல் ரஜினி அப்படின்னு சொன்னாவே இந்த பக்கம் இவர் ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ், இந்த பக்கம் ஒரு கமர்ஷியல் கல்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி தமிழ் சினிமா ரசிகர்களை ஒரு உச்சத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் எந்த லெவலுக்கு கொடுப்போம், அதாவது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷனை கூட்டிகிட்டே போயிட்டாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்தியன் சினிமாவில் மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் நடிக்கும் போது எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒரு லெவலுக்கு தான் செட் ஆச்சு. ஆனால் இங்கே நம்ம கமல் சார் நடிக்கும் போதும் ரஜினி சார் நடிக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லெவலில் ஹை ஆயிடுச்சு. அதுலேயும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு நோன் தமிழ் ஸ்பீக்கிங் ஹீரோ. வேர்ல்டு நோன் தமிழ் ஸ்பீக்கிங் ஹீரோ அப்படின்னா என்னன்னா, நீங்கள் போய் இப்போ அமெரிக்காவில் போயிட்டு வந்து தர் இஸ் ஒன் ஸ்டார் இன் இந்தியா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்வாங்க. அந்த லெவலுக்கு தெரியும். ஸோ அங்கே உள்ள ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வரைக்கும் தெரியும். எவ்ரிபடி, ஆல் த ஹாலிவுட் ஆக்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் இந்தியாவில் ஏதோ பெரிய ஆடியோ லான்ச்சாமே அப்படின்னா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த லெவலுக்கு எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்குது. இந்த ஆடியோ லான்ச் எப்படி இருக்க போகுது, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது, யார் என்ன பேச போகிறாங்க. இதில் நடித்த நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து தெலுங்குலேருந்து நமது நாகார்ஜுனா சார், அதுக்கப்புறம் வந்து கன்னடத்துலேருந்து உபேந்திரா, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமியோ அப்பியரன்ஸ் இன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் அண்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஆமீர் கான். அவர் வந்து ஒரு பயங்கர கிரேஸுங்க. ஆமீர் கான் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து இஸ் பிக்கஸ்ட் ஸ்டார். ஸோ ஆமீர் கான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல். அந்த கேமியோ ரோலில் அவருக்கு பேரே வந்து சூப்பரான ஒரு பேர். அது என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாஹா. அவர் தான் வந்து அதான் வந்து ஆமீர் கானோட பேர். அதுக்கப்புறம் வந்து இதில் நடித்த நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர். சௌபின் ஷாகிர் வந்து தயால் அப்படின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. சௌபின் ஷாகிர் வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் நிறைய ஹிட் படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா ஜான், ஜூனியர் எம்ஜிஆர், கண்ணா ரவி, மோனிஷா பிளெஸி, காளி வெங்கட், ரிஷிகாந்த், பூஜா ஹெக்டே, இவ்வளோ பேர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், நம்ம கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சத்யராஜ் அவர்கள். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து செவரல் இயர்ஸ் அந்த காம்பினேஷனை வந்து மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னன்னா, சத்யராஜ் சார் வந்து ஏற்கனவே சிவாஜி படத்தில் நடிக்கிறதா இருந்தது. சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி படத்தில் வந்து சுமன் நடித்தார்ல ஒரு கேரக்டர் வில்லனா, இந்த ஆதி பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட்றான் நடிச்சாடா அப்படின்னு வரல, அந்த கேரக்டரில் சத்யராஜ் சார் நடிக்கிறதா இருந்தது. பட் ஏதோ ஒரு சில காரணத்தினால அது நடைபெறாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ சத்யராஜ் சாருக்கு ஒரு கிரேஸ் அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அவர் இப்போ ஒரு பேன் இண்டியா ஸ்டார். அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் அப்படின்வாங்க, இப்போ ஒரு புரட்சி இந்தியன் சத்யராஜ். ஏன்னா அவர் வந்து தமிழில் நடிக்கிறாரு, தெலுங்கில் நடிக்கிறாரு, ஹிந்தியில் நடிச்சிருக்காரு, சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக் கானோட நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு மொழிகளில் நடிக்கிறாரு. ஒரு பாகுபலியில் நடித்ததுக்கப்புறம் பேன் இண்டியா, ஆல் ஓவர் த இந்தியா அவரை தெரியுது, ஆல் ஓவர் த வேர்ல்டு தமிழர்கள், தெலுங்கு ஸ்பீக்கிங், ஹிந்தி ஸ்பீக்கிங் பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சத்யராஜ் சாரை தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார். இப்போ அவர் இல்லாத படமே கிடையாது. தெலுங்குலலாம் வந்து அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் சார். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் வந்தது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், அதில் வந்து பார்த்துட்டே இருக்கேன், டக்குன்னு சத்யராஜ் சார் வந்தார். ஆஹா, இப்போ சத்யராஜ் சார் வந்து ஒரு மிஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் ஆகிட்டாரு பேன் இண்டியா ஃபிலிமில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்தில் நாகார்ஜுனா அவர் பார்க்கும்போது என்னென்னா, ஆல்ரெடி நாகார்ஜுனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கிரேஸாக. அதாவது என்னென்னா, அவரோட கரிஸ்மாவும் சூப்பரான ஒரு இதுன்னு வச்சுங்களேன். இன்னுமே அந்த யங் சாப் அப்படின்வாங்க நாகார்ஜுனா. சமீபத்தில் குபேரா படத்தில் பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பாஷா படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில், ஒரு 4-5 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து நாகார்ஜுனா சார்கிட்ட வந்து நிறைய பேர் தமிழ்லேருந்து போய் ஒரு சில முக்கியமான டேரக்டர்ஸ் கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போதே அவர் வந்து நாகார்ஜுனா என்ன கேட்டார்னா, பாஷா படத்துலேயே அந்த ஆட்டோக்காரர் இருப்பார்ல, அது மாதிரி வருமா சார், ஏதாவது ஒரு செக்மெண்ட் இருக்குமா அப்படின்னாரு. எப்படி அந்த லெவலுக்கு வந்து அவருக்கு என்னன்னா சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன், அந்த படம் மேலே ஒரு அட்ராக்ஷனு, அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியுமான்னு. அவர் இப்போ சூப்பர் ஸ்டாரோடையே நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு செம மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் சொல்லுவார், ஐ எம் அ பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் அப்படின்னாரு. ஸோ அதனால் என்னென்னா அவர் இப்போது ஒரு கேமியோ அப்பியரன்ஸு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஹிடன் இதுவாக சமீபத்தில் ஒன்று சொன்னாங்க. அதாவது என்னென்னா, ஒரு டாலர் ஒன்று போட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார். அந்த டாலரில் வந்து க்ளோஸ்அப்பில் அப்படி வச்சு பார்த்து ஒரு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஒருத்தர் எடுத்திருக்காரு. அது என்னென்னா தேவா அப்படின்னு போட்டிருக்கு. அதில் பிளட் குரூப் போட்டிருக்கு. ஆனால் தேவா பிளட் குரூப் இது யார் போடுவா சார்? சம்பவம் இருக்குது, தலைவர் இதில் ஆர்மி ஆஃபீஸராக வராரு அப்படின்னாங்க.
என்னென்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கோ, எப்படியெல்லாம் காட்ட போகிறாங்களோ, என்ன டிஃப்ரெண்ட்டான கெட்டப் இருக்கோ, அது எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சமீப காலமாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து படத்தில் எப்பவுமே 2 கெட்டப் இருக்குது. ஏதாவது ஒரு அடிஷ்னல் கெட்டப் இருக்கும். ஆனால் அந்த 2வது கெட்டப் இருக்குல்ல, அது வந்து உலகமாக சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையிலேயே ரசிகர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ட்ரீட். சரி, ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதில் பெரிய சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் அது தெரியாமல் போய் பார்க்கும்போது வந்து சஸ்பென்ஸ் மேட்ரு ஒன்று இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலரில் வந்து அந்த யங் ஏஜில் வந்து அவர் ஜெயிலராக இருந்தப்போ காமிச்சது அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்தது வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லை வந்து ஃபஸ்ட்டு யாரும் பார்க்கவே இல்லை. எல்லாருமே அந்த ஓல்டு கெட்டப் கண்ணாடி போட்டது அதுதான் பார்த்தாங்க. ஸோ அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி இதில் அவருடைய அந்த யங் ஏஜில் அப்படின்னு காமிக்கக்கூடிய அந்த கேரக்டர் என்னவா இருக்கும், அது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி கெட்டப்பு, அது எப்படி மக்கள் வந்து பார்த்து ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆவலோட காத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 years ட்ராவல் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சில ஆடியோ லான்ச்லாம் அவர் பேசும்போது ஒரு சில குட்டி கதையெல்லாம் சொல்லுவார். நான் இப்படி தான் வந்து டேரக்டர் பார்த்தேன், டேரக்டர் வந்து இந்த மத கதை சொன்னார், அவரை வந்து நான் கொஞ்ச நாள் கேட்டுதா அது வந்து நான் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வரிசையாக அந்த கதை சொல்லுவார் என்ன நடந்தது அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த 50 years ஆஃப் ரஜினி சாருடைய அந்த கொண்டாட்டத்தில் 50 ஆண்டுகளாக அவர் மனசில் வச்சிருந்த ஒரு சில விஷயம் அதெல்லாம் குட்டி கதையாக வரலாம். தர்பார் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு குட்டி கதை இந்த படத்துக்காகவும் இந்த ஆடியோ லான்ச்லேயும் அவர் சொல்ல போகிறாரா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன காஸ்டியூம் எனக்கு வருவார்? பிளாக்கில் தான் வருவார். பிளாக் தான், ஆமாம்மா பிளாக் தான். இல்லை பிளாக் இல்லை சார், ஒயிட்டில் வருவாரோ? பிளாக் தான் வருவார். ஏன்னா அவருக்கு வந்து பிளாக் தான் அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஆடியோ லான்ச் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கன்னடா ஸ்டார் உபேந்திரா, தெலுங்கு ஸ்டார் நாகார்ஜுனா, பூஜா ஹெக்டே, சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் நமது காளி வெங்கட், அதுக்கப்புறம் ஆமீர் கான், இவங்க எல்லாருக்கும் சோபின் சாகிர் எல்லாத்துக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் லோகேஷ் கனகராஜ் இஸ் கோயிங் டு ராக் த ஃப்ளோர் டுடே. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட்டிக்கிட்டே இருக்குது. ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினப்பா அப்படின்னா ஆகஸ்ட் 14 வேற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது சார். ஹிஸ்ட்ரியில் மாற்றிட்டாருங்க. ஆகஸ்ட் 14 வேற ஒரு நாட்டுடைய சுதந்திர தினம். அது யார் என்ன எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆகஸ்ட் 14 அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா கூலி அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை இந்த படம் கிரியேட் பண்ண போகுது. அண்ட் இந்த படம் ஆல்ரெடி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரைட்ஸு அவங்க வாங்கினது அது எல்லாமே வந்து நல்ல பிஸ்னஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா த மேன் ரஜினி சார் வெரி வெரி சிம்பிள். அதாவது என்னென்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணும்போதும் அவர் வந்து முதல் படம் பண்ணுறப்போ எப்படி ஒரு பயம் இருக்கும், இந்த சீன் ஒர்க் ஆகுமா, இது இப்படி இருக்குமா, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரோ அதே மாதிரி தான் கூலி படம் பண்ணும்போதும் அவர் வந்து ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாக இது இப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, இது இப்படி பண்ண நல்லா இருக்கா இல்லை வேறு மாதிரி பண்ணணுமா, இந்த அளவுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார். சில ஸ்டார்ஸ் வந்து அந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணணும், உட்காரணும், கால் தூக்கிட்டு அப்படி போடணும், ஒரு சிகரெட் பற்ற வைக்கணும், அப்படி பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுப்பார். அந்த ப்ராக்டிஸ் எடுத்து அதை பக்காவாக கொடுப்பார். எல்லாமே சிங்கிள் டேக்கில் வரணும். எதுவுமே வந்து இந்த எடிட் பண்ணிலாம் வரக்கூடாது. அது அப்படியே நேச்சுரலாக வரணும். நான் வந்து ஜெயிலரில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சிகார் எடுத்து போட்டுட்டு அந்த தீப்பெட்டி வாங்கி பற்ற வச்சுட்டு தூக்கி போடுவார். அந்த ஷாட்டை பார்க்குறப்போ அந்த கூட உள்ள ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த தீப்பெட்டி போட்டோன்னே இவர் பிடிப்பாரா எப்படி இருக்கும் அப்படின்னா டக்குன்னு கேட்ச் பண்ணார். அப்படி கேட்ச் பண்ணிட்டு உடனே இது பண்ணுறது. எனக்கு அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அதே மாதிரி இதில் பேட்டையில் வந்து அந்த பால் தூக்கி போடுற அந்த ஷாட் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ கூலி படம் மிக ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது, யார் வந்து பேச போகிறா, இதில் பெரிய நடிகர்களும் பெரிய இயக்குநர்களும் வரப்போகிறாங்களா, இல்லை கமல் சார் வருவாரா, சங்கர் சார் வருவாரா, எஸ்பிஎம் வருவாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடும். ஸோ அவங்க எல்லாரும் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை மிகப்பெரிய வெற்றி விழா ஆக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம் கண்ணா.